ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து பரிபாலித்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி தீர்க்க தரிசிகளை, நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களோடு வேதங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்து எல்லா விதமான அசிங்கங்களை விட்டும், அருவருப்பான செயல்பாடுகளை விட்டும், பாவச் செயல்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எதை உங்களுக்கு கட்டளையாக, உத்தரவாக பிறப்பித்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே எதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு நல்லதாக தெரிகிறதோ, எதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு அழகானதாக தெரிகிறதோ அதையெல்லாம் மார்க்கம் ஊக்குவிக்கிறது. அதையெல்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எது நல்லதாக தெரிகிறதோ, உங்களுக்கு எது அழகானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நீங்கள் செயல்படுங்கள் என்ற ஒரு உத்தரவையும், அதே போன்று எதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அசிங்கமாக தெரிகிறதோ, அருவருப்பாக தெரிகிறதோ அதையெல்லாம் முற்றிலுமாக நம் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நம் பார்வைக்கு நல்லதாக இருப்பதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. நம் பார்வைக்கு அசிங்கமாக, அருவருப்பாக தெரிவதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்திலே. சுருக்கமாக ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வரையறை என்ன என்று யாராவது கேட்டால், நான் சொன்ன இந்த 2 வரி செய்திகளை நீங்கள் சொல்லி முடிவுக்கு கொண்டு வரலாம். நமக்கு எது நல்லதோ அழகானதோ அதை ஆகுமாக்கும், நமக்கு எது அசிங்கமோ அருவருப்போ அதை தடுக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமும் அதனுடைய வரையறையும் என்பதாக சுருக்கமாக 2 வரியிலே நமக்கு சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் திருமறையிலே இப்படித்தான் சொல்லுவான்: யுஹில்லு லக்குமுத் தொய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். நலவான விஷயங்களையெல்லாம், அழகான விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு அந்த நபி உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி இருக்கிறார். எதெல்லாம் அசிங்கமாக, அருவருப்பாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதையெல்லாம் உங்கள் நபி உங்களுக்கு ஹராமாக ஆக்கி இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றியும் அல்லாஹ் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே எத்தனையோ அசிங்கங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. தடுக்கப்பட்ட அருவருப்பான விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. விபச்சாரம் இருக்கிறது, வட்டி இருக்கிறது, திருட்டு இருக்கிறது, கொலை இருக்கிறது, அபகரிப்பு இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது, மது இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது, போதை இருக்கிறது. இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இது அனைத்துமே மார்க்கத்திலே ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் மிக முக்கியமாக, அந்த அசிங்கங்களிலேயே மிக முக்கியமாக, ஷிர்க்குக்கு பிறகு ஒரு பாவம் எது என்பதாக நம் குர்ஆனிடத்திலேயும் ஹதீஸிடத்திலேயும் கேட்டால், இணை வைப்புக்கு பிறகு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரே பாவம் போதை என்பதாக சொல்லும். மதுவின் மூலியமாக ஏற்படக்கூடிய போதை, கஞ்சாவின் மூலியமாக ஏற்படக்கூடிய போதை, ஹெராயின் மூலியமாக ஏற்படக்கூடிய போதை, இன்னும் வித்தியாசமாக விசித்திரமான பெயர்களில் வந்துவிட்ட அந்த பொருட்கள். ஊசி போடுகிறான், மெடிக்கலிலே சென்று ஏதோ ஒரு டானிக்கையை வாங்கி குடிக்கின்றான், மேலும் உடம்பிலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுவதை போன்று ஒட்டுகின்றான். இப்படியெல்லாம் அதனுடைய பெயர்களை கூட நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு போதை எதெல்லாம் இருக்கிறதோ,
போதை எதெல்லாம் இருக்கிறதோ அதுதான் இன்று ஷிர்க்குக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பாவமாக நம் மார்க்கம் போதையை சொல்லும். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனிடத்திலே போதை ஏறிவிட்டால் அவனுடைய மதியை அவன் இழந்து விடுகின்றான். மதியை இழந்ததற்கு பிறகு தனக்கு முன்னால் நிற்பவன் பெரியவனா சிறியவனா என்பது அவனுக்கு தெரியாது. தனக்கு முன்னால் நிற்பவர்கள் தாயா தாரமா என்பது அவனுக்கு தெரியாது. தனக்கு முன்னால் இருப்பவர்கள் யாரென்றே தெரியாத அளவிற்கு அவனுடைய மதியை செயலிழக்க செய்துவிடக்கூடிய ஒரு மாபாதக செயலை செய்யக்கூடிய ஒரு பாவம்தான் அந்த போதை என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் சமீப காலமாக நீண்ட நெடிய நாளாகவே தமிழகத்தில், உலகமெல்லாம் இருந்தாலும் கூட தமிழகத்தில் போதைக்கு அடிக்டாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள், எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த போதைக்கு பின்னால் சுற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விமோச்சனத்தை கொடுத்தார்கள். ஒரு மனிதனை மனிதன் அடிமையாக்க கூடாது என்று தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்ததற்கு பிறகு இன்று இளைஞர் சமூகம், யுவதிகளுடைய சமூகம் சில விஷயங்களுக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சினிமா அடிமைகள் உலகத்திலே நிறைய உண்டு, விளையாட்டு அடிமைகள் உலகத்திலே நிறைய உண்டு, போதைக்கு அடிமைகள் உலகத்திலே நிறைய உண்டு, மதுக்கு அடிமைகள் உலகத்திலே நிறைய உண்டு. இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். காதல் அடிமைகள், ஆன்லைன் அடிமைகள், சாட் அடிமைகள், இப்படி வரிசையாக ரசூலுல்லாஹ் மனிதனிடத்திலிருந்து மனிதனை பாதுகாத்தார்கள். அந்த மனிதனிடத்திலிருந்து இத்தனை விஷயங்களையும் நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்ற ஒரு அபாய சூழ்நிலையில் நம்மளுடைய எதிர்காலத்தை தொலைநோக்கு சிந்தனையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னே இளையான்குடியிலிருந்து ஒரு சில நபர்கள் போதை ஃபேக்டரி வைத்து அதிலிருந்து அவர்கள் பிடிபட்ட விஷயங்களை எல்லாம் நாம் அறிவோம். பிடிபட்டவர்கள் அனைவர்களுமே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்கள் என்பதில்தான் கடுமையான வேதனை. யாரும் அதற்குள்ளே இருக்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அவன் முஸ்லிமோ காஃபிரோ முஷ்ரிக்கோ யூதனோ நசரானியோ யாருமே இது போன்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இருந்த போதிலும் கூட கலிமாவை சொல்லிவிட்டு இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை சுமந்து கொண்டு குர்ஆனை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு எல்லா விதமான அஹ்லாக் நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இப்படி நபர்கள் பிடிபட்டு அதனுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அது குறித்து ஒரு சில தகவல்களை மட்டும் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு ஹராமாக்கி விட்டால் நல்லா விளங்கணும். இறைவன் அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு ஒரு செயலை நமக்கு ஹராமாக்கி விட்டால், தடுத்து விட்டால், மறுபரிசீலனை என்பது கிடையவே கிடையாது. அதுல மறுபரிசீலனை கிடையாது. அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கான். ஒரு 20-30 வருஷங்களுக்கு பிறகு அந்த வட்டியை ஹராம் என்பதில் ஒரு மறுபரிசீலனை செய்து ஹலாலாக ஆக்க முடியுமா என்று எவனாலும் கேட்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் வட்டி ஹராம் தான். மதுவை ஹராம் ஆக்கி இருக்கின்றான், யாராலும் கேட்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் மது ஹராம் தான். விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றான், திருட்டை ஹராமாக்கி இருக்கின்றான். இப்படி ஹராமான செயல்பாடுகளில் வரக்கூடிய அந்த போதை பொருளையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அதையும் கடைசி வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அது ஹராம் தான். அதிலே மாற்று கருத்தோ மறுபரிசீலனையோ கண்டிப்பாக நாம் அதிலே செய்யவே முடியாது. கண்ணியமான பெருமக்களே, இளைஞர்கள் நம் மார்க்கத்தினுடைய பார்வையிலே எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். இளைஞர்கள் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய பல்வேறு கேள்விகளில் வாலிபத்தை எப்படி நீ கழித்தாய் என்பது மிக அங்கத்தை வகிக்கிறது. அந்த ஹதீஸ்ல 2 வரும். உன் வயசை எப்படி நீ செலவழித்தாய், ஆயுள், ஒட்டுமொத்த ஆயுள். சரிங்க, அந்த ஆயுளுக்குள்ள வாலிபம் இருக்கா இல்லையா? இருக்கு. பிறந்ததிலிருந்து மரணம் அடைகின்ற வரைக்கும் குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம் அடைந்து ஒருவன் மரணம் அடைகின்றான். அப்படிப்பட்ட அந்த ஆயுள் குறித்தும் அல்லாஹ்விடத்தில் பொது கேள்வி ஒன்று உண்டு. இரண்டாவதாக அந்த ஆயிலிருந்து ஒரு அங்கத்தை அல்லாஹ் பிரித்து நம்மிடம் கேள்வி கேட்பான். அது என்ன தெரியுமா? அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னாஹு என்பது அதனுடைய கேள்வி. அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி நீ செலவழித்தாய்? தொழுகையிலா, நோம்பிலா, பள்ளிவாசலிலா, இபாதத்து செய்வதிலா, வணக்க வழிபாடுகள் புரிவதிலா, தர்மம் செய்வதிலா, ஜகாத்தில் கொடுப்பதிலா, உம்ரா ஹஜ் செய்வதிலா செலவு செய்தாயா? அல்லது போதை பொருட்களை உட்கொள்வதன் மூலியமாக செலவு செய்தாயா? கடத்தல் பொருட்களை நீ கடத்தி வருவதன் மூலியமாக நீ செலவு செய்தாயா? அல்லது மது குடித்து உன்னுடைய வாழ்வை அளித்தாயா? வாலிபத்தை செலவு செய்தாயா? விபச்சாரம் செய்தாயா என்பதாக பாவப்பட்டியலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு புறத்திலேயும் நம்மை பார்த்து கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மிடத்தில் எங்கே பதில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஃமினும் தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து சொல்லக்கூடிய ஒரு முக்கிய இடத்திலே அவன் இருக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த போதையை ஆரம்பத்தில் ஒரு தெளிவுக்காக வேண்டி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தகவல். சஹாபாக்களை போன்று, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கன்னு நம்ம பேசக்கூடாது, ஒரு தெளிவுக்காண்டி சொல்றேன். சஹாபாக்களை விட, நபித்தோழர்களை விட ஒரு குடிகாரர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் யாருமே கிடையாது. அவர்களை போன்று குடித்தவர்கள் அகிலத்திலே யாருமே இல்லை. ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? குடி என்பது வெறுமனே வாயில் ஊற்றி அது தொண்டை வழியாக உள்ளே சென்று தன்னுடைய மதியை இழக்க செய்யும். நரம்புகளுடைய அந்த வீரியத்தை அது மேலும் அதிகப்படுத்தும். இது போன்ற விஷயங்கள் தான் அந்த குடியின் மூலியமாக போதை வருவது என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த அரபியர்கள் குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய எலும்பு, அவர்களுடைய நரம்பு, அவர்களுடைய சதைப்பிண்டங்கள், அவர்களுடைய குருதிகள், இவைகளிலெல்லாம் அவர்களுக்கு போதை ஊறிப்போய் இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர்களை விடவா? அப்படி உள்ள அந்த நபி தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கினார்கள். அப்படி உள்ள அந்த சஹாபாக்களை, அந்த மனிதர்களை குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர்களாக ஆக்கினார்கள். அப்படி உள்ள அந்த நபித்தோழர்களை ஹதீஸுடைய விரிவுரையாளர்களாக ஆக்கினார்கள். உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களை போன்று உலகத்திலே இல்லை என்பதை காட்டினார்கள். உலகத்தில் சுபனத்தை கொண்டு சுப செய்தி கூறப்பட்ட அந்த துருப்புச் சீட்டை அவர்களுடைய கையிலே கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து குர்ஆனிலே, நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்ற தரச்சான்றை அல்லாஹ் திருமறையிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக சொல்லுகின்றான். என்றால் இன்றைய காலச்சூழலிலே வாலிபர்கள், யுவதிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? நம்மளுடைய மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம்! போதைக்கு ஏன் இவ்வளவு அடிமைத்தனத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? இன்றைய காலத்தில் ஒரு நபரை தாடி வச்சு தொப்பி போட்டு ஒரு படம் எடுத்து அவனை தீவிரவாதியாக காட்டினா நம்ம கொதிக்கிறோம். நம்மளை தீவிரவாதின்னு காட்டிட்டான், அந்த படத்தில் இதில் காட்டிட்டான், முஸ்லீம் தீவிரவாதி இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், குறுஞ்செய்தி அனுப்புகிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம செய்கிறோம். நம்மளுடைய அந்த அந்த துடிப்பு உண்மையானது தான், இல்லை என்று சொல்லலை. இப்போ என்ன வருத்தமாக இருக்குது தெரியுமா? இப்போ தீவிரவாதி என்றாலே முஸ்லீம் என்ற அந்த இடத்தை தள்ளிவிட்டு இனி வரக்கூடிய காலங்களிலே சினிமாக்களில் எப்படி நம்மை பதிப்பார்கள் என்றால், போதை என்றாலே முஸ்லீம்கள் தான், போதையை கடத்தக்கூடியவர்கள் என்றால் முஸ்லீம்கள் தான், கடத்தல் செய்பவர்களும் போதைக்கு அடிமையானவர்களும் விபச்சாரம் செய்பவர்களும் இது போன்ற கிரிமினல்கள் வேலைகளை செய்யக்கூடியவர்கள் என்றால் அது முஸ்லீம்கள் தான் என்ற ஒரு
விஷயம் வந்துவிடுமோ என்ற அச்சமும் நமக்குள்ளே குடைகிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த போதையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நபித்தோழர்கள், அந்த அரபியர்கள், இந்த போதைக்கு அடிக்டாகி இருந்த அவர்களை அல்லாஹ் எப்படி படிப்படியாக அவர்களை திருத்தினான் என்ற அந்த வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். படிப்படியாக அல்லாஹ் எப்படி திருத்தினான்? முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்களுக்கு 40 வயசுல நபி பட்டம் கிடைக்குது. வயசு 40. அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்துட்டான். நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 13 வருடங்கள் மக்காவிலே இருந்தார்கள். அந்த 13 வருடங்களும் அவர்கள் செய்த வேலை என்னவென்றால், முதலிலே அசிங்கத்தை நீக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணு சுத்தமா இருக்கணும். ஒரு கரும்பலகை இருக்கு, அந்த கரும்பலகையில ஒரு செய்தியை நம்ம எழுதி மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி எழுதி இருந்த அந்த எழுத்துக்களை முதலிலே அழிக்க வேண்டும். அப்பதான் நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி மக்களுக்கு போகும், இல்லையா? அது போன்று 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து செய்த வேலை என்னவென்றால், இந்த அசிங்கங்களை நீக்கினார்கள், ஷிர்க்கை ஒழித்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள், பெண் குழந்தையை உயிரோடு கொன்ற அந்த கொடிய அந்த பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள், அடிமைத்தனத்தை நீக்கினார்கள், வட்டியை ஒழித்தார்கள், லஞ்சத்தை போக்கினார்கள், போதையை முற்றிலுமாக தடை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப 40 + 13 எவ்வளவாச்சு? 53. 53 வருஷங்கள் மக்கா. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலங்கள் மதீனா. அந்த மதீனாவிலே அசிங்கங்களை நீக்கியதற்கு பிறகு மதீனாவிலே இந்த இஸ்லாத்தையும் நீக்கப்பட்ட அந்த நபித்தோழர்களையும் மனிதர்களையும் அழகுபடுத்தினார்கள். தொழுகையால் அழகுபடுத்தினார்கள், திக்ரால் அழகுபடுத்தினார்கள், அமலால் அழகுபடுத்தினார்கள், நற்குணத்தால் அழகுபடுத்தினார்கள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தால் அழகுபடுத்தினார்கள், பிள்ளை வளர்ப்பால் அழகுபடுத்தினார்கள், பாசத்தால் அழகுபடுத்தினார்கள், இரக்கத்தால் அழகுபடுத்தினார்கள். அப்ப அழகுபடுத்துதல் என்பது மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான். மக்காவில் இருந்த காலமெல்லாம் 13 ஆண்டுகள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை ஒன்றுமில்லாமல் களைத்து எரிந்து தூக்கி வீசினார்கள் காரூணிய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பரம்பரையிலிருந்து வரக்கூடிய நாம் இன்று நம்மளுடைய பெயர்கள் நியூஸ் பேப்பரிலே வருகிறது, டிவி சேனலிலே வருகிறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய எல்லா இணையதளங்களிலேயும் இஸ்லாமியர்கள் போதை இது போன்ற அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது நாம் எந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காஃபிர்களிடத்திலே நல்ல பெயர் வாங்கியவர்கள் நாம், முஷ்ரிக்கீன்களிடத்திலே நல்ல பெயர்கள் வாங்கியவர்கள் நாம். மற்றவங்களை விடுங்க, நம்மளை விடுங்க. காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களிடத்துல நல்ல பெயர் வாங்கியவர்கள் நாம். சவுதியில ஒரு நிகழ்வு நடக்குது, சவுதி அரேபியால. அங்க ராபித்தத்துல் இஸ்லாமியாண்டு ஒரு தாவா அமைப்பு இருக்கிறது. அந்த தாவா அமைப்பினுடைய பொறுப்பாளிகளிடத்துல ஒரு வயசான அம்மா வருது. வந்து அங்குள்ள முத்தாக்கள், மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை கோரிக்கையா வைக்குது. என்ன அப்படின்னா, வரும்போதே தன்னுடைய மகனை அழைச்சிட்டு வருது. தன் மகன் வர்றான் சேர்ந்து. சொல்லுது, என் மகனுக்கு களிமா சொல்லி கொடுத்து, காஃபிரான அந்த கிழவி, காஃபிர் முஷ்ரிக், சிலை வணக்கம் செய்யக்கூடிய வயதான மூதாட்டி அம்மா, என் மகனுக்கு களிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுது. வேற ஒன்றும் சொல்லலை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஏமா நீயும் முஷ்ரிக்காக இருக்கிறாய், சேர்ந்தால் போல் நீயும் இருவர்களும் இஸ்லாத்திற்குள்ளே வரலாமே, அதென்ன நான் வரமாட்டேன், என் மகனை மட்டும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாயே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில்தான்,
நமக்கு கொடுத்த அந்த அம்மா கொடுத்த தரச்சான்று. காஃபிரான கிழவி, முஷ்ரிக்கான கிழவி என்ன சொன்னது தெரியுமா? எங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்கிறது, பக்கத்திலே ஒரு இஸ்லாமிய குடும்பம், அந்த குடும்பத்திலே ஒரு வாலிபன். அந்த வாலிபனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை நான் பார்த்தேன். அந்த நற்குணங்களை பார்த்துவிட்டு, வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், இருந்தால் இப்படி இருக்க வேண்டும், வாலிபனாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக எண்ணினேன். பெற்றவர்களை கண்ணுக்குள்ளே இமையாக வைத்து பாதுகாக்கின்றான். எல்லா நேரங்களிலேயும் இஸ்லாமிய வணக்க ஆலயங்களுக்கு சென்று அவனுடைய கடவுளை வணங்குகின்றான். பணிவாக நடக்கின்றான், அழகாக பேசுகிறான். தவறாக எந்த தவறான செயல்பாடுகளும் அவனிடத்தில் இல்லை. ஒரு வாலிப பருவத்திலே, ஒரு 20-22 வயசிலே இவ்வளவு பெரிய பக்குவத்தை அடைந்த ஒருவனை நான் பார்த்தேன். என் மகனையும் பார்த்தேன். அவனுக்கு நேர் எதிர்புறமாக இவன் செயல்பட்டான். அதனால் தான் என் மகனை அழைத்து வந்தேன். எதற்கு தெரியுமா? அவனை போன்று என் மகனும் ஆக வேண்டும் என்றால் அவன் உள்ளத்திலே கலிமா வர வேண்டும், அவன் உள்ளத்திலே கலிமா வர வேண்டும், அவன் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் என்பதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காஃபிரான, ஒரு முஷ்ரிக்கான, ஒரு மாற்று மத ஒரு சகோதரியிடத்திலே ஒரு இஸ்லாமிய வாலிபன் எப்படி இருப்பான் என்பதை அழகான முறையிலே எடுத்துரைக்கின்றாள் என்றால், நாமும் அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லது இஸ்லாத்தை விட்டு நாம் படிப்படியாக வெளியிலே செல்கின்றோமா என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களிடத்திலேயும் நாம் நல்ல பெயர் வாங்கியவர்கள். ஒரு முஷ்ரிக் இடத்திலையும், காஃபிர் இடத்திலையும், ஒரு கிறிஸ்தவர்களிடத்திலையும் நாம் நல்ல பேர் வாங்கினவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சரியாக 100 ஆண்டுகள், ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு பிரிந்து 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகளுக்கு பின்னால் தாரிக் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதை அவர்களுடைய தலைமையில வாலிபர்களுடைய கூட்டம் ஸ்பெயினுக்குள்ளே நுழைகிறது. வாலிபர்களுடைய கூட்டம் ஸ்பெயின்ல உள்ள போகுது. ஸ்பெயினுக்குள்ளே நுழைந்து இந்த வாலிபர்கள் எல்லாம் வயது எவ்வளவு என்று நினைக்கின்றீர்கள்? அனைவர்களுக்குமே 33 தாண்டி யாருமே அந்த கூட்டத்திலே இல்லை. 33 தாண்டி 34 வயசுல யாருமே இல்லை. அதற்கு கீழ் உள்ளவர்கள் தான் 15, 16, 20, 25, 30, 32 என்ற ஒரு வாலிப கூட்டமே உள்ளே நுழைகிறது. இந்த நுழைந்த இவர்களுடைய செயல்பாட்டை ஸ்பெயினில் வாழக்கூடிய அந்த மக்கள் பார்க்கின்றார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? மதுக்களால் மூழ்கி முத்தெடுத்தவர்கள், மாதுக்களோடு இன்பமாக இருந்தவர்கள், கெட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள், அராஜகமாக நடக்கக்கூடியவர்கள், பார்ப்பவர்களை எல்லாம் அடிக்கக்கூடியவர்கள், கொலையை சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய ஒரு குழு, நபிகள் நாயகம் வார்த்தெடுத்த ஒரு வாலிப சஹாபாக்களுடைய ஒரு குழு உள்ளே நுழைகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்த்த ஸ்பெயினுடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர், அவர் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹபத்து மினஸ் ஸமா, ஹல் ஹபத்து மினஸ் ஸமாஇ அம் நபத்து மினல் அர்த் என்பதாக சொன்னார். யாருங்க இவங்க எல்லாம் யாருங்க? எங்க இருந்தோ உள்ள ஸ்பெயினுக்குள்ள வந்தாங்க. அதாவது அவருடைய கொள்கைக்கு முரணாக செயல்படக்கூடியவரை பத்தி இவர் பேசுறாரு. அதைத்தான் நம்ம கருத்துல கொள்ளணும். அவங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் தாவா செய்ய வந்தவர்கள், யூதர்களுக்கு எதிராக தாவா செய்ய வந்தவர்கள், முஷ்ரிக்குக்கு எதிராக தாவா செய்ய வந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக எதிர் கொள்கை உடையவராக இருந்தாலும் சரி, அவர்கள் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்றால், ஹல் ஹபத்து மினஸ் ஸமா, எங்கிருந்தோ உள்ள வந்தாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள்? இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா? இவர்கள் வானத்தில் இருந்து குதித்தவர்களா? அம் நபத்து மினல் அர்த், அல்லது பூமியிலிருந்து இவர்கள் முளைத்தவர்களா என்பதாக ஒரு கிறிஸ்தவ ஒரு பேராசிரியர் நமக்கு கொடுத்த தரச்சான்று என்றால் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, போதை முற்றிலும் பச்சை ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருள் போதை பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல மது இருந்தது, அவங்க காலத்துல கஞ்சா இல்லை.
அபின் இல்லை, ஹெராயின் இல்லை, இன்னைக்கு ரா மெட்டீரியல் என்னென்னமோ சொல்லப்படுது. நான் சொன்னா இல்லையா, ஊசி, அது இது டானிக்க, எதுலையோ போதையை கண்டுபிடிக்கிறான், எங்கெங்க இருந்தோ போதையை கொண்டு வந்து ஏத்துறான். அவனுக்கு அப்படியே மந்தமா இருக்கணும், கிடைக்கலண்ட கைகாலெல்லாம் நடுங்குது. ரெண்டு விஷயத்திற்கு இன்னைக்கு வாலிபர்களும் வாலிப பெண்களும் அடிமையாக இருக்காங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆன்லைன் அடிமைகளாக இருக்கின்றார்கள். முதல் விஷயம் ஆன்லைன் அடிமைகள். யாரிடமாவது 1 மணி நேரம் போனை புடுங்கிட்டு அந்த அவனை சும்மா உட்கார சொல்லிருங்க பாத்துருவோம். 1 மணி நேரம் போனை புடுங்கிட்டு அவனை சும்மா உட்கார சொல்லிருங்க, முடியாது. அடிமை, அதற்குள்ளே மூழ்கி விட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவதாக நம் ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய போதை, அதிலேயும் அடிமைகளாக இன்று கிடைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மது உள்ளே சென்று விட்டால் இன்னொரு வழியாக ஈமான் செல்கிறது என்றார்கள். நஊது பில்லாஹ். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு தொழுத தொழுகை எங்க போச்சு? கஷ்டப்பட்டு கொடுத்த தான தர்மம் எங்க போச்சு? கஷ்டப்பட்டு செஞ்ச ஹஜ் உம்ரா எங்க போச்சு? கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா வணக்க வழிபாடுகளும் எங்க போச்சு? மது குடிக்கின்ற பொழுது, அது உள்ளே இறங்கும் பொழுது, அசிங்கம் உள்ளே போகும் பொழுது, நல்லதுக்கு அங்க வேலை இல்லைங்க. நல்லதுக்கு அங்க வேலை இல்லை, அசிங்கம் உள்ள போயிருச்சு. ஒரு ஜூஸ், அந்த ஜூஸை குடிக்கிறோம், அந்த ஜூஸ்ல ஏதாவது கொஞ்சம் சாக்கடை கீழே உள்ள விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அதை குடிப்போமா? தூக்கி என்ன செஞ்சிருவோம்? வீசிடுவோம், அல்ல தூக்கி போட்டுருவோம். அப்ப மதுவோ போதையோ உள்ளே செல்கின்ற பொழுது அங்கு ஈமானுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். எதுவரை தெரியுமா? அவன் நிதான நிலைமையை அடையும் வரை. எதுவரை? நிதான நிலைமையை அடையும் வரை. சரி, இது இருக்கட்டும். அடுத்து சொல்லக்கூடிய மிக பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் நம்ம கருத்துல எடுத்துக்கணும். என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவனுக்கு மரணம் வந்து விட்டால், நஊது பில்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவனுக்கு மரணம் வந்து விட்டால், நாளை அல்லாஹ்வை அவன் சந்திக்கின்ற பொழுது சிலை வணக்கம் செய்தவர்களுடைய கூட்டத்திலே அவன் இருப்பான் என்கின்றார்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி படிப்படியாக அந்த போதையை ஒழித்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை இறங்கியது, தத்தகிதூன மின்ஹு சக்ரம் வ ரிஸ்கன் ஹஸனா என்ற இந்த ஆயத்து வருகிறது. போதை தரும் பானங்களின் மூலியமாக, அதே போன்று நல்ல உணவுகளின் மூலியமாக அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த திராட்சையிலிருந்து வரக்கூடிய அந்த சாறையும் பேரித்தம்பலத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாறையும் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கிவிட்டு, இன்னஃபி தாலிக லஆயத்தல் லிகௌமி யாகிலூன், அறிவுடையவர்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த மது, இந்த போதை அவ்வளவு நல்லதல்ல அப்படிங்கிறது முதல் ஆயத்து. அல்லாஹ் எப்படி படிப்படியா வர்றான்னு பாருங்க. அடுத்து கொஞ்ச நாள் போனதற்கு பிறகு இவங்க என்ன செய்யறாங்க? அந்த போதையிலேயே இருக்கின்ற சூழல் வருகின்ற பொழுது அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கிறான், இஸ்முஹுமா அக்பரும் மின் நஃபைஹிமா, இந்த போதையின் மூலியமாக நலவை விட அதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஆயத்தறான். இந்த போதையில் என்னங்க நலவு இருக்கு? கோடிக்கணக்கில் வருமானம் வருதா இல்லையா? கோடிக்கணக்கில் வருமானம் வருதா இல்லையா? அதன் மூலியமாக பலவிதமான விஷயங்களை செய்யறாங்களா இல்லையா? அது குறித்து நல்ல விஷயம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது 2வது ஆயத்து. இந்த 2 ஆயத்து வந்ததற்கு பிறகு 3வதாக சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? தொழுகையில அவங்க போதையோடவே வந்து தொழுக ஆரம்பிச்சாங்க. போதையோடவே வந்து தொழுக ஆரம்பிச்சாங்க. லா அபுது மா தஅபுதுன் குல்யாஹுல் காஃபிரூன் சூரா வருது. நான் வணங்க மாட்டேன், மா தாபுதூன, நீங்கள் வணங்கிய அந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்ற இடத்துல நான் வணங்குவேன், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்குவேன் என்பதாக போதையில் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஆயத்தை மாத்தி ஓதிடுறாங்க. மாத்தி ஓதுனதுக்கு பிறகு அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து 3வது கட்டமாக இருக்கிறான். அல்லாஹ் சொன்னா, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா. இந்த மாத்தி ஓதுன பின்னாடி அல்லாஹ் 3வது கட்டமாக இருக்கிறான், நீங்கள் வந்து போதையாக இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதாக 3வது கட்ட முயற்சி, அல்லாஹ்வினுடைய முயற்சி. இந்த 3ம் வந்ததற்கு பிறகு 4வதாக அல்லாஹ் முற்றிலுமாக இந்த போதையை தடை செய்கின்றான். எப்படி? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வேதனை தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல. அல்லாஹ்கிட்ட இப்படி துவா கேட்டாங்களாம், அல்லாஹும்ம பய்யில் லனா ஃபில் ஹம்ர்,
யா அல்லாஹ் இந்த போதையினுடைய விஷயத்துல எங்களுக்கு தெளிவை கொடு. எப்படி? பயானன் ஷாஃபியான், தெளிவான முறையில எங்களுக்கு அதை விலக்கி கொடு. அது ஹராமா, அது ஹலாலா, அது அதிகமா இருக்குன்னு ஒரு ஆயத்து வருது. அதுல அதை குடிச்சிட்டு அதை போதையோட நீங்க தொழுகைக்கு வராதீங்கன்னு ஒரு ஆயத்து இருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட உடனேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறக்கினான் அந்த ஆயத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறக்கினான். ஹம்ரும், சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்த சிலைகளும், நட்டி வைக்கப்பட்ட அந்த அம்புகளும், அதன் மூலியமாக குறிபார்க்குதலும், இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம், அது ஷைத்தானுடைய வேலை. அதை விட்டும் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஆயத் மற்றும் இதற்கு வரக்கூடிய ஆயத்திலிருந்து யாரெல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ, போதையை எடுத்துக் கொள்கிறார்களோ, அதில் அவர்களுக்கு 4 விதமான பாதிப்புகள் இருக்கிறது என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுது. முதலாவது பாதித்து அது ரிஜிஸ், அது ஒரு அசிங்கம். அந்த அசிங்கத்தை ஒரு மூமின் கண்டிப்பாக செய்ய மாட்டான், அசிங்கத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்றான். போதை சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவதாக அது அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய வேலை. ஆகையால் மூமின்கள் உங்க வேலை அது கிடையாது, உங்க வேலை அது கிடையாது, ஷைத்தான் தான் அந்த வேலையை செய்வான். நீங்க ஷைத்தான் வேலையை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஆயத்துல சொல்றான். மூணாவதாக அல்லாஹ் சொல்றான் அஸத்து அன் திக்ரில்லாஹி வானிஸ்ஸலா, போதை உள்ளே வந்து விட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறந்து விடுவாய், தொழுகையை உன்னை விட்டும் தடுத்து விடும். ஆகையால் உன்னை காஃபிர் என்ற இறை நிராகரிப்புக்கு உன்னை கொண்டு சேர்த்து விடும், அது உனக்கு கூடாது என்பதாக மூணாவது படிப்பினை இந்த ஆயத்தின் மூலியமாக. நாலாவதாக அல்லாஹ் சொல்றான் அதாவத்தவல் பகுவா, உங்களுக்கு மத்தியிலே கோபத்தையும் விரோதத்தையும் பகைமையும் அது ஏற்படுத்தும். இவைகள் எல்லாம் வந்துவிட்டால் ஒரு முஸ்லீமாக நீ இருக்கவே முடியாது என்பதை அழுத்தமாக ஆயத்தின் மூலியமாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, போதை சம்பந்தமாக 2 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி அவ்வளவு செய்திகள் குர்ஆனுக்குள்ளேயும் ஹதீஸுக்குள்ளேயும் இருக்கிறது. ஆகையால் வளரும் சமூகம், அடுத்த நிர்வாகிகள் நீங்க தான். இந்த பள்ளியினுடைய அடுத்த தலைவர் எந்தெந்த பள்ளி இருக்கோ அந்த பள்ளிக்கெல்லாம் அடுத்து நீங்க தலைவராக வரக்கூடியவங்க நீங்க தான், செயலாளராக வரக்கூடியவங்க நீங்க தான், பொருளாளராக வரக்கூடியவங்க நீங்க தான், அடுத்த தலைவனுடைய டாக்டராக வரக்கூடியவங்க நீங்க தான், எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இத்தனை ஹதீஸ்களும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் போதை இல்லாத சமூகமாக நம் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.